ஆனா இன்னைக்கு இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக நாங்கள் எல்லாம் இந்த குரல் கொடுக்கறதுனால அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கி இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அவங்களே நீக்கிடுவாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா நல்லது சொல்லி அவங்க கேட்கிற நிலையில இல்ல. அப்ப அதை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைங்க. அதை நீக்கியாச்சு, அது முடிந்து போன கதை. இனி வேற ஏதாச்சும் கேளுங்க. நல்லா இருக்கணும்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு கட்சி நம்ம ஆட்சியில் இருந்தா தான் இந்த கட்சிக்காரங்களுக்கு மரியாதைங்க. நம்ம திமுக கிட்ட போய் நம்ம நிக்க முடியுங்களா? நம்ம ஆளுங்கட்சியா இருந்தா தான் நம்ம கட்சிக்காரங்களுக்கு பெருமை. அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளேன். உண்மையிலே வருத்தம், வேதனை அடைகிறேன். ஏன் என்று சொன்னால், ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து, தொண்டராக இருந்து என்னுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருந்த வேளையிலே எவ்வளவோ கழகத்திலே மூத்த நிர்வாகிகள் இருந்தாலும் கூட மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உழைக்கின்றவர்களுக்கு வாய்ப்பை வழங்கினார்கள். நான் 2000 ஆண்டிலிருந்து கழக உறுப்பினராக இருக்கின்றேன். 2001 எனக்கு கோபி நகர்மன்றத்தினுடைய உறுப்பினராகவும் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவராகவும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வாய்ப்பை வழங்கப்பட்டது. அதற்கு பின்பாக 2007 மாவட்ட மகளிரணியினுடைய செயலாளராக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எனக்கு வழங்கப்பட்டது. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் கோபி ஒன்றிய யூனியன், அதாவது ஒன்றிய குழு உறுப்பினராகவும் கோபி ஒன்றிய குழுவினுடைய பெருந்தலைவராகவும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வாய்ப்பை பெற்றேன். அதற்கு பின்பாக 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வெற்றி பெற்றேன். என்ன சத்யபாமா அப்படின்னா எனக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க 6 சட்டமன்ற தொகுதியில், அது திருப்பூர் வடக்கு தெற்கு, அங்க எனக்கு யாருமே எனக்கு அறிமுகம் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு அம்மா அவர்களால் நான் வெற்றி பெற்றேன். அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக எனக்கு பல்வேறு தரப்பில இருந்து நீங்க வாங்க, எங்க கட்சிக்கு வாங்கன்னு பல்வேறு தரப்பில இருந்து எனக்கு வாய்ப்புகள் வந்தாலும் கூட, அம்மா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்மா அவர்களுக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் நினைத்து பார்க்கிறேன். ஏன்னா எவ்வளவோ பேர் இருந்தாலும் கூட இந்த வாய்ப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நான் இன்றளவும் நான் அம்மாவை நினைச்சிட்டு இருக்கேன். ஆகவே அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் கழகத்திற்காக உழைப்பவர்களுக்கு வாய்ப்பை அளித்தார்கள். இந்த முறை எம்பி எலெக்ஷன்ல வாய்ப்பை தலைமையிடம் கேட்டேன். அவர்கள் புதுசா கட்சியில வந்தவங்க, அவங்களுக்கு பதவி கொடுக்கறாங்க, பணம் இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு என்பதை நான் அறிந்தேன். உண்மையிலே வேதனை அடைந்தேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பார்லிமெண்ட் செஷன்ல எங்களோட எல்லா 38 எம்பியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு தெரியும். நாங்களெல்லாம் அம்மா இருந்தாலும் இல்லையா என்றாலும் கூட நாடாளுமன்றத்தில் எங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றினோம். அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் எங்களை எல்லாம் பாராட்டுனாங்க. அம்மா கட்சியா அப்படின்னு பெருமையா பேசுவாங்க. ஆகவே எங்களுடைய ஒருத்தருடைய செயல்பாடும் மிக சிறப்பாக இருந்தது. நான் என்னடா என்னால் முடிந்த அளவுக்கு நான் இந்த தொகுதி மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நன்கு அறிந்து என்னால் முடிந்ததை நான் செய்தேன். காவேரி பிரச்சனை, அந்த காவேரி பிரச்சனையை நாடாளுமன்றத்திலேயே நாங்கள் எல்லாம் முடைக்கணும். தலைமை எங்களுக்கு அப்ப சொல்லல. முதல்ல இந்த காவேரி பிரச்சனையை நீங்க எடுக்கணும்னு சொல்லல. நாங்க எல்லா எம்பி நாங்க பாராளுமன்றத்துல முடக்கணும். 11வது நாள் தான் எங்களுக்கு தலைமையில இருந்து போன் பண்றாங்க. தலைமை கழகத்துல இருந்து நீங்களெல்லாம் ஆல் எம்பிஸ் நீங்க பிரசன்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தலைமை சொல்றாங்க. இருந்தாலும் கூட தலைமை அம்மா இந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாங்க அமைதியா தான் போறோம். என்ன தப்பு பண்ணணும்? இந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும். என்ன பங்காளி சண்டைகள் கூட இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு கட்டத்துல அதையெல்லாம் மறந்து ஒரு நல்லது நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கூட பெருசாக ஒண்ணு சேர்றோம். இந்த கட்சி நல்லா இருக்கணும், திமுகவை வீழ்த்த வேண்டும், அம்மா அவர்களுடைய எண்ணத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும், அம்மா அவர்கள் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல அம்மா அவர்கள் ஒரு பெண்ணா இருந்து திமுக எதிர்த்து எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சாங்க. அவங்கதான் எங்களுக்கு ரோல் மாடல். அப்படிப்பட்ட அம்மா அவர்கள்
ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய நகைகளை எல்லாம் விற்று இந்த கட்சிக்காக அம்மா அவர்கள் வந்து செலவு செஞ்சிருக்காங்க. அது வரலாறு. ஆனா இன்னைக்கு இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக நாங்கள் எல்லாம் இந்த குரல் கொடுக்கறதுனால வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கி இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அங்க இருக்கக்கூடியவர்கள் கூட எங்ககிட்ட வந்து பேசிட்டே இருக்காங்க, நீங்க செய்றீங்க, நாங்க வெளியில சொல்ல முடியல, ஏன்னா எங்களை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிடுவாங்க அப்படிங்கிற இந்த பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் நம்ம வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நாங்க வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நாங்க வந்து முன்னெடுத்திருக்கிறோம். கட்டாயம் வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கறத எங்களை எண்ணமே தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது என்பதை நான் தெரிவிச்சுட்டேன். கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிங்கும்போது கட்சி நல்லா இருக்கணும் ஏன் மேடம் ராஜினாமா பண்ணீங்க? உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய கிளை செயலாளர்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ராஜினாமா பண்ணிருந்தீங்க. அந்த ராஜினாமாக்கு யாருக்கு தந்துருந்தீங்க கேட்டா அவங்க அப்படியே போல ராஜினாமாக்கு யாருக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. அவங்களே ராஜினாமா வந்து நம்ம வந்து கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. நாங்க வந்து கடிதத்தை கொடுத்தோம், அவங்களே நீக்கிடுவாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா நல்லது வந்து சொல்லி அவங்க கேட்கிற நிலையில இல்ல. அப்ப அதை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைங்க. அதை நீக்கியாச்சு, அது முடிந்து போன கதை. இனி வேற ஏதாச்சும் கேளுங்க. இல்ல கட்சி நல்லா இருக்கும்போது நீங்களே ராஜினாமா பண்றதுக்கான அவசியம் எதுக்கு இல்ல? ஏன்னா கட்சி நல்லா இருக்கும்னு சொல்றீங்க, அனைவரும் ஒன்று பண்ணுறீங்க. அப்படி வந்து அதை முன்னெடுத்து வந்து 6 பேர் போறாங்க. அப்புறம் அதுல ஒருத்தர் வந்து குரல் கொடுக்குறாருன்னு சொல்லி அவங்கள நீக்குறாங்க. அப்ப வந்து நல்லா சொல்றவங்க எல்லாத்தையுமே அவங்க நீக்கிடுவாங்களாங்க? செயல் பண்ணுங்க, கருத்து கேட்கணுங்க. இங்க பாருங்க, நல்லதா கெட்டதவங்க நாங்கெல்லாம் வந்து சின்னவங்க, நாங்கெல்லாம் ஒரு சாதாரண தொண்டர். நான் வந்து சாதாரண தொண்டர் தான். நானு இந்த வந்து மூத்த முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கருத்து நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஒரு ஆலோசனை பண்றதுனால ஒண்ணும் தப்பு இல்லையே. அந்த கருத்து கேட்கறதுக்கு ஏன் தயாரா இல்ல? இப்ப நல்லா இருக்கணும்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு கட்சி வந்து நம்ம ஆட்சியில் இருந்தா தான் இந்த கட்சிக்காரங்களுக்கு மரியாதைங்க. நம்ம வந்து திமுக கிட்ட போய் நம்ம நிக்க முடியுங்களா? நம்ம ஆளுங்கட்சியா இருந்தாதான் நம்ம கட்சிக்காரங்க பெருமை. நான் வந்து சாதாரண தொண்டராவே இருந்துட்டு எனக்கு எதுவும் வேணுங்கிறது கூட இல்லைங்க. நம்ம எப்படி நம்ம அம்மாவோட கனவை நினைவாக்கணும்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு சிலதை விட்டு கொடுத்து போய்தான் ஆகணும். என்ன நடக்கணுமோ அதை நடக்குங்க. எல்லாரும் இல்லைங்க, நாங்க குடுக்கறதுக்கு முன்னாலேயே நாங்க நீக்கப்பட்டவர்கள் ஆயிட்டோங்க. அப்ப யாருக்கிட்ட போய் குடுக்கறதுங்க? இல்ல விட்டுருங்க, அதை விட்டுருங்க, வேற ஏதாச்சும் இருந்தா கேளுங்க. அது முடிஞ்சாச்சுங்க. சரிங்க, முடிச்சுக்கலாங்களா? நன்றிங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.